அல்லேலூயா கர்த்தரே வேகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே வேகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனம் இயேசு ராஜா பூமியை ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாள், இந்த ஓய்வு நாளில் அவரை துதிப்பதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமென். எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? பைபிள்ல சங்கீத புஸ்தகம் 104 4வது வசனத்தை வாசிக்கும் போது, தம்முடைய ஊழியக்காரர்களே அவர் அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலையாக மாறணும். நம் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பேர் விரும்புகிறீங்களே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி? சூரியனை படைத்த தேவன், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. இந்த கடைசி காலத்துல பரிசுத்தாவின் அக்கினியை நம்மளே போட போகிறார். பெந்தோகோஸ்து நாளில் மேல் வீட்டு அறையில அக்கினி ஆனது அவர்கள் நாவை தொட்டது என்று பார்க்கிறோம். அந்த நாவை தொட்ட அதே தேவாக்கினி இந்த நாளில் உங்கள் நாவை தொட்டு உங்கள் நாவுகளை சுத்திகரிக்க போகிறது. உங்கள் நாவிலே ஒரு சத்தியத்தை வைக்க போகிறார். சத்தியமாகி வேத வசனத்தை வைக்க போகிறார். உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்ற போகிறார். எழுப்புதல் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இந்த வேத வசனத்தின்படி ஊழியக்காரர்களை எல்லாருமே அக்கினி ஜுவாலையாக மாற்றப்பட ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். நல்ல அந்நிய பாஷைய பேசி நல்ல ஆவியில நிரம்பி துதிப்போம் அல்லேலூயா என்று கர்த்தர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ இயேசுவால் வரும். ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென் ஆமென்.